மற்ற ஆப் மாதிரி இல்லாமல் தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லையும் இருக்கு. லோக்கலில் மட்டும் இல்லாமல் ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சென்னை டி நகர் சோமசுந்தரம் தெருவில் உள்ள விளையாட்டு மைதானம் அருகே சாலையில் கட்டிட பொருட்களை கொட்டி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் பாதசாரிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், வணக்கம். சென்னை டி நகர் பகுதியில் கட்டிட இடிபாடுகளை சாலையில் கொட்டியிருப்பதால் ஆக்கிரமிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அப்பகுதி மக்களும் போக்குவரத்திற்கு பெரும் இடையூறாக இருக்கிறது. இதனை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? இது பற்றி அதிகாரிகள் தரப்பிலும் பொதுமக்கள் தரப்பிலும் என்ன தெரிவிக்கப்படுகிறது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. நம்ம இருக்கக்கூடிய பகுதி டி நகர் சோமசுந்தரம் தெரு. இங்கே இருக்கக்கூடிய மைதானம் அருகே தான். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கட்டிட கழிவுகள் தான் இங்கே கொட்டியிருக்காங்க. இந்த இது வந்து நடைபாதைக்குள்ள அங்கேயே பார்க்கலாம். நீங்களே நடு ரோட்டில் தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. நடந்து வர்றவங்களுமே நடு ரோட்டில் வரக்கூடிய சூழல் தான் இருக்குது. ஏன்னா ஓரம் பூரா அந்த கம்பி ஜல்லி கொட்டி வச்சுருக்காங்க. அதனால் நடைபாதை அந்த நடக்கிறவங்க கூட சிரமமாக இருக்குது. ஏன்னா இருசக்கர வாகனங்கள் வர்றவங்களும் சரி, அவங்களும் இந்த ஓரமாக வர வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் நடந்து போகிறவங்களுமே ஒரு நடைபாதை முழுவதுமாக ஆக்கிரமிப்பு இருக்குது. இங்கே இருக்க வீடு கட்டுறவங்களை கேட்டால் அது எங்களுக்கு இல்லைன்றாங்க. இருக்கிறத 2 வீடு தான் கட்டிட வேலை நடந்துட்டு இருக்குது. அந்த வீடு கட்டுற ஓனரை கேட்டால் இது எங்களுக்கு பக்கத்து வீடுன்றாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங் அது ஃபினிஷிங்காக இருக்குது. இது முழுவதுமாகவே இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இங்கே பக்கத்தில் இந்த மைதானத்தில் வந்து நிறைய அதிகமாக இளைஞர்கள் வந்து விளையாண்டுருக்காங்க. இப்போ அவங்களும் நடந்து போகும்போது நம்ம கூட சொல்கிறது என்னென்னா, நாங்களும் பல முறை சொல்லிட்டோம், ஆனால் வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது முக்கியமாக பார்க்கும்போது கல், ஜல்லி, இந்த மரக்கட்டையெல்லாம் கிடக்கிறனால அந்த ஆணிகள்லாம் இருக்குது. இப்போ இவங்க வந்து ஒரு அவங்க விளையாடக்கூடிய அந்த வந்து வெளியே வந்தாலும் கூட இந்த இடத்துல வரணும். அப்போ அவங்க மேலே வந்து அந்த இந்த ஆணையெல்லாம் கிழிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது முழுவதுமாகவே இந்த ஆக்கிரமிப்பாக தான் இருக்குது. இப்போ நீங்களும் அந்த காட்சியில் பார்க்கலாம். ஒரு வேலை செய்கிறவங்க அவங்க பகுதியில் போகணும். விளையாட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு மைதானத்துக்கு அருகே இவங்க கொட்டி வச்சுருக்காங்க. இது ஒரு தனிநபர் கொட்டி வச்ச விஷயம்தான். இதை வந்து அவங்கள கூப்பிட்டு கேட்டோம்னா அவங்க ஒன்றும் இது எங்களது இல்லை அப்படின்றாங்க. மாநகராட்சி எப்படி அனுமதி கொடுத்தது? அதுதான் இங்கே கேள்வியாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஒரு பாதுகாப்பாக தான் இருக்கணும். கட்டிடம் கட்டவர்கள் பாதுகாப்போடு தான் கட்டணும். இங்கே எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடும் கிடையாது. நீங்களும் அந்த பில்டிங் கட்டும்போதும் பார்க்கலாம். அது பாதுகாப்பு ஏற்பாடும் இல்லாமல் தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு புறம் வந்து இந்த பக்கம் வந்து முழுவதுமாக ரோட்டில் வந்து கம்பி போட்டு வச்சுருக்காங்க. வண்டியில் வர்றவங்களும் சிரமப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கம்பி முழுவதுமே நீட்டிகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஜல்லிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் செதறி கிடக்குது. அந்த இது நடந்து வர்றவங்களுக்கு வந்து மிகுந்த சிரமமாக இருக்குது. வாக்கிங் போகிறவங்களே நடு ரோட்டில் போக வேண்டிய சூழலாக இருக்குது. ஒரு சாலை ஓரமாக இந்த கம்பியெல்லாம் கொட்டப்படாமல் இருந்ததுன்னா அவங்க ஓரமாக போயிடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் நடந்து போகக்கூடிய சூழலை தான் நீங்களே பார்த்துட்டு இருக்கலாம். நடந்து போகிறவங்களே நடு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே இந்த பில்டிங் கட்டுறவங்க எந்த விதமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யலை. இந்த கம்பிகளை நடு ரோட்டில் போட்டு வச்சுருக்காங்க. கேட்டால் எங்களுதுலன்றாங்க. அப்போ யார் இங்கே வந்து கம்பியை போட்டது? இங்கே இருப்பவர்களா இல்லை யார் கம்பியை போட்டது தெரியலன்றாங்க. ஆனால் கட்டிட வேலை செய்வர்கள் அவங்க கம்பின்றாங்க. அப்போ எப்படி அனுமதி கொடுத்தது யார்? மாநகராட்சி எப்படி இங்கே அனுமதி கொடுத்தது? இந்த கம்பியை நடு ரோட்டில் போடுறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா? ஏன்னா நடக்கிறக்கு வழியில், வாக்கிங் போகிறதுக்கு வழியில் முக்கியமான இடம் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போட்டு வச்சுருக்காங்க. மாநகராட்சி ஒன்று நடவடிக்கை எடுக்கணும். நாமும் இது குறித்து மாநகராட்சியுடைய பொறியாளரை கேட்டுக்கிறோம். அப்புறப்படுத்த சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஆனால் இது பொதுமக்கள் அதிகமாக வரக்கூடிய இடம். காலை நேரமாக வந்து உடற்பயிற்சி செய்யக்கூடிய இடம். இந்த சூழலில் இந்த மாதிரி ஒரு சாலையில் போட்டு வச்சிருக்கிற ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. சென்னை டி நகர் பகுதியில் விளையாட்டு மைதானம் அருகே கட்டிட கழிவுகள் மற்றும் கட்டிட பொருட்கள் கொட்டி வைக்கப்பட்டிருப்பதால் பாதசாரிகளும் விளையாட்டு வீரர்களும் பெரும் இன்னல்களுக்கு உள்ளாகி இருப்பது தொடர்பான விவரங்களையும் காட்சிகளையும் பதிவு செய்தமைக்கு நன்றி அன்பழகன். சொல்லிட்டாங்க, சொல்லி பார்த்துட்டாங்க அவங்க கமிட்டியில் எல்லாரும் குரூப்பாக சொல்லி கேட்குற மாதிரி தெரியல. அது இங்கே சொன்னாங்களாமா? ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வந்துட்டு அதுதான் பண்ணுறாங்க. சொன்னாலும் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. குரூப்பில் அந்த ஜிம் மெம்பர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, சார் ரிஸ்க்காக இருக்குது சார் அப்படின்ட்டு. பட் இவங்க தான் கேட்கல. ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஸ்டார்டிங் சொல்லும் போது. அதுக்கப்புறம் பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்பயும் போல தான் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களும் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஓரமாக போட்டால் நல்லாயிருக்கும். கம்பி நடுவில் இருக்குது. எவ்வளோ நாளாக கிடக்குது?
அது இதுங்க வீடு கட்டுறாங்க, இந்த கட்டுறாங்கல்ல அதுலேருந்து அப்படி தான் இருக்குது. நேற்று ஓரமாக போட மாட்டுறாங்க.